ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி வெந்தயக்கீரை அடை. அடையே கொஞ்சம் ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் வாங்க. சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியண்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். வெந்தயக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது இங்கே டெல்லியில். இங்கே பாருங்கள். ஆனால் என்ன, இங்கே பூ விட்டதும் எடுத்து வச்சு கொடுக்குறானுங்க. அதில் எடுத்துகிட்டு சுத்தமாக தண்ணி போட்டு மூணு தண்ணி போட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்துட்டு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். இது அடுத்தது பூண்டு தோல் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இப்போ வெந்தயக்கீரையும் ஒன்றா சேர்த்துட்டு அடுத்த இன்க்ரீடியண்ட்டும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும். அடுத்தது வந்து வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். அடுத்தது ஓமம், அடுத்தது சில்லி பவுடர், அடுத்தது வந்து உப்பு, அடுத்தது வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 50 to 20 மினிட்ஸ் சைடில் வச்சுருங்க. ஏன்னா இந்த கீரையிலேருந்து உப்பு போடும்போது தண்ணி விடும், அது நல்லா இருக்கும். அந்த தண்ணியிலே நீங்கள் கோதுமை மாவு, அடுத்தது ராகி மாவு எல்லாமே போட்டு நல்லா மலிஸ் பண்ணிங்கன்னா, மாவு கொடுத்துனிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 52 நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஏன்னா போட்டது எல்லாமே மிக்ஸாக இருக்கனால மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சுட்டு எடுத்துகிட்டு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா இப்போ மாவும் அதை கூட போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக. இங்கே பாருங்கள், அது எவ்வளோ ஈரமாக இருக்குது. அந்த கீரையில் வர தண்ணி தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்தது வந்துட்டு இப்போ கோதுமை மாவும் ராகி பவுடரும் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்புறம் இது கூடயே கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா பட்டர் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இந்த பரோட்டா இதில் ஏன் வெங்காயம் சேர்க்கலைன்னா, வெங்காயம் சேர்த்தா இது சாஃப்ட் ஆகிடும். அதுவே நீங்கள் வெங்காயம் போடலைங்கன்னா சாஃப்ட் ஆகாது, சூப்பராக இருக்கும், க்ரன்ச்சாகவும் இருக்கும். அதனால் இது போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை அதே போல் தண்ணியும் கொஞ்சம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். மாவு நல்லா மாலிஷ் பண்ணும்போது காட்டல. இப்போ மாவு குத்துன மாதிரி இது போல் தான் இருக்கும். கேரு மாவு இதில் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க கோதுமை மாவு அதிகமாக கேட்டனால அது போட்டேன். சின்ன பாலாக இது போல் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தது அடை மாதிரியாக தட்ட ஆரம்பிச்சிடலாம். அடை வந்துட்டு இவங்க வந்து பரோட்டா மாதிரியே கேட்டாங்க, ட்ரையாங்கிள் சைஸில் கேட்டாங்க. இங்கே பாருங்கள், ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி ஃபோல்டு பண்ணி எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் அப்படியே மடிச்சிட்டு இப்போ வந்துட்டு இது வந்து உருட்டிட வேண்டியது தான். இப்போ உருட்டிட்டு எடுத்து தவாவில் போட வேண்டியது தான். இது வந்து சாஃப்டாக சின்ன சைஸில் கேட்டாங்க, அதனால் நான் இது போல் பண்ணேன். அவங்க கேட்டதுனால இது போல் பண்ணேன். சப்போஸ் அவங்க வேறு மாதிரியே கேட்டால் இதில் பருப்பும் சேர்க்கலாம். பருப்பு, இந்த பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து ஒரு 1 hour 2 hour ஊற வச்சு அதை நல்லா அரைச்சி இந்த மாவை கூட சேர்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இவங்க நார்மலாக கேட்டனால கோதுமை மாவில் அது போல் பண்ணியிருக்கேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்று போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் தடவி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இங்கே பாருங்கள் எப்படி பஃபில் ஆகுதுன்னு பாருங்கள்.
இதில் ராகி பவுட்ரு, அதாவது கெவுரு மாவு போடுறதுனால கொஞ்சம் டார்க்காக வரும், பிளாக்னஸோட வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஒன் சைடு சாப்பிட்டோன்னா அடுத்த வட்டம் திரும்பிட்டு இப்போது லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியதான். ஒரு அடையாக சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் இது முடிஞ்சிடுச்சு, எண்ணெய் தடவிட்டேன். இப்போ எடுத்துட வேண்டியது தான். முடிஞ்சிடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதே போல் எடுத்து இங்கே பாருங்கள், அவங்க 15 கேட்டாங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே எடுத்தாச்சு. இதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். என்னென்ன பொருள் தேவைன்ட்டு இப்போ லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் இதை போல் செஞ்சு நீங்கள் ட்ராவல் பண்ணும் போதும் கொண்டு போகலாம். சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.